கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஜாயன் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியிலே, இந்த நாட்களிலே நாம் வேதத்தினுடைய தோராவில் இருக்கிறதான பாஷா போஷன்களை தியானித்து வருகிறோம். நம்முடைய தியானங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான ஒரு பாஷா போஷன், இதனுடைய பெயர் பெ-உக்கட்டாய் என்கிறதான பெயராக இருக்கிறது. பெ-உக்கட்டாய் என்கிறதான இந்த பகுதி மிக அற்புதமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. என்னுடைய நியமங்களை நீ கை கொண்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த பெ-உக்கட்டாய் என்கிறதான பகுதிக்கு வேத வாக்கியங்களை நம்ம இன்றைக்கு பார்த்து விடலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 27ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம் வரையும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 27வது அதிகாரத்தினுடைய 34வது வசனம் வரைக்கும். அஃப்தோரா பகுதியிலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம் தொடங்கி 17ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு நேராக நாம் வருவோம். பெரித் ஹதிஷா புதிய ஏற்பாடு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 20வது வசனம் வரைக்கும். இவைகளை நாம் தியானிக்கிறதான இந்த வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். கடந்த வாரத்திலே நம்ம பார்த்ததான பாஷா போஷனை பெஹர் என்கிறதான அந்த பகுதியை நாம் தியானித்தோம். ஆண்டவர் தேசத்திற்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக சொன்னார். தேசம் இளைப்பாறணும், நிலம் இளைப்பாற வேண்டும், பிறகு நீங்கள் அதிலே பயிர் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னதான விஷயங்களை ஷெமிட்டாவை நம்ம பார்த்தோம். யோவேல், ஜூப்ளி என்கிறதான இந்த காரியங்களை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது நம்முடைய இந்த வாரத்திற்கான பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். இந்த வாரத்துக்கான இந்த பாஷா போஷன் என் கட்டளைகளின்படி என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளுக்கு எபிரேய பாஷையிலே ஹுக்ஹோத் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஹுக்ஹோத். ஸோ ஆகினாலே பெ-உக்கட்டாய் என்று சொல்லி நீ என் கட்டளைகளில் நிலைத்திருப்பாயே என்றால், இன் மை ஸ்டாட்டிடியூட்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது என் கற்பனைகள் என்று சொல்லுகிறார். மிட்ஸ்வோத் என்று அது அழைக்கப்படுகிறது. ஆகினாலே ஹுக்ஹோத் அண்ட் மிட்ஸ்வா ஆகிய இந்த 2 வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர், நீ என் கட்டளைகளின்படி என்னுடைய கற்பனைகளின்படி நீ நடந்தால் உன் மீது ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்குகிறோம். ஆசீர்வாதத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். We all eagerly wait for the blessings in our life. அந்த ஆசீர்வாதத்தில் நாம் நடக்க வேண்டுமே என்றால், இங்கே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் கட்டளைகளின்படி என் கற்பனைகளின்படி நீ நடந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனத்தை பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால்
முதல் blessing ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் மழையை பெய்ய பண்ணுவேன். அப்படி ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் பொழுது பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். என்ன ஒரு blessing. நமக்கு எல்லாருக்குமே ஆகாரம் தேவை. நாம் எல்லாரும் ஆகாரத்தை புசித்து தான் ஆக வேண்டும். நமக்கு கனிகள் தேவை. தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் இவைகள் எல்லாம் உண்டாக வேண்டுமே என்றால் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் அவைகள் எல்லாம் என்ன? நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று நமக்கு சொல்லி இருக்கிறதான காரியங்கள். நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த போர்ஷன்ல ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வரக்கூடியதான 13 ஆசீர்வாதங்களை இங்கே சொல்லி இருக்கின்றார் இந்த முதல் பகுதியில. அதுல முதல் ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில் மழை. தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய அற்புதங்கள் நமக்கு நடக்க வேண்டும் அல்லவா? அதற்கென்று ஒவ்வொரு காலம் இருக்கிறது. காலம் தவறி நடப்பதினாலே பிரயோஜனம் இல்லை. அதை தான் நாம் பிரசங்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், நேரம் இருக்கிறது. There is a time and season for everything. இந்த காலத்தில் தான் மழை பெய்யணும், இந்த காலத்தில் தான் வெயில் அடிக்க வேண்டும் என்கிறதான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் காலங்கள், சீசன்ஸ் மாறும் பொழுது இட்ஸ் பிகம் எ டிசாஸ்டர். அது ஒரு அழிவாகவே மாறிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவைகள் எல்லாம் நம்முடைய நாட்களிலே அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். வெரி ரீசன்ட்லி கேரளாவில், வயநாட்டில் நடந்ததான காரியங்களை நாம் அறிந்து இருக்கின்றோம். என்ன ஒரு வேதனையான காரியங்கள் இவைகள் எல்லாம். தேவனுடைய ஜனமே, அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் ஏற்ற மழையை தருவேன். இஸ்ரவேல் தேசத்திலே 3 விதமான மழை பெய்ய வேண்டும். இப்படி பெய்யும் பொழுது அந்த தேசத்தில் அந்த மழைகளாலே நல்ல நன்மைகள் உண்டாகும். எந்த காலத்தில் எப்படிப்பட்டதான மழைகள் பெய்ய வேண்டும் என்கிறதான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். முன்மாறி பின்மாறி என்றெல்லாம் அது சொல்லப்படுகிறது. யோரேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஒரு 3 விதமான மழை காலங்களை நாம் நிச்சயமாக வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி பெய்யும் பொழுது ஏற்ற காலத்தில் கனிகள் நமக்கு கிடைக்கும், பயிர் விளையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமா, ஆண்டவர் சொல்லுகின்றார், there will be the overlapping of the seasons. தொடர்ந்து சொல்லுகிறார், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். வாவ், என்ன ஒரு அற்புதமான blessing இது தேவனுடைய பிள்ளைகளே. மாத்திரமல்ல, விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். There will be no drought. அங்கே no lacking of food. ஆகாரத்தினுடைய குறைச்சல் உனக்கு இருக்காது. அது இல்லைன்னா இன்னொன்று ஆண்டவராகிய தேவன் என்ன அழகாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் எப்பொழுது நடக்கும்? தேவனுடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்கள் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகம் உங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன ஒரு பாதுகாப்பு! சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். துஷ்ட மிருகங்களுக்கிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பட்டயத்திலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நாம் நிம்மதியாய் படுத்து உறங்கும்படியாய் கர்த்தர் செய்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். 12வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்.
இதுதாங்க உடன்படிக்கை. தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட செய்கிறதான உடன்படிக்கையின் வார்த்தை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஐ வில் பி யோர் காட். நான் உன்னுடைய நாயகனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய மனவாட்டிகளாய் இருப்பீர்கள். நான் உங்களுடைய ஆண்டவராய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாய், நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாய், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து விடுகிற தேவனாய் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்கிறதான ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை இவைகள். கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்வார். தேவ பிள்ளைகளை, உடன்படிக்கை என்பது சில காலங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் இருக்கிறதான ஒன்றுதான் உடன்படிக்கை. நம்முடைய கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாய் அவர் இருக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நடந்தால், அவைகளின் படி நீங்கள் செய்து அவைகளை கை கொண்டு அவைகளின் படி நடந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ 3வது வருஷத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, ஸோ வாக் இன் மை ஹுகோத், அவைகளின் படி நீங்கள் நடந்து உங்கள் செய்கைகளை செய்வீர்களே என்றால், 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்தால் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். எகிப்தியர் நம் மீது வைத்ததான எல்லா நுகத்தடிகளை ஆண்டவர் நம்மை விட்டு நீக்குகிறவராக இருக்கிறார். நம் மீது நுகத்தடி வைக்கப்படுமே என்றால் நம்முடைய தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. நாம் குனிப்புதான் ஆக வேண்டும், குனிந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த நுகத்தடி நம்மை கீழே இழுக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எகிப்தியர் உங்கள் மீது வைத்ததான நுகத்தடிகளை முறித்து அப்புறப்படுத்தி உங்கள் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். அப்படிதான் நான் உங்களுக்கு செய்வேன். தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் பல நுகத்தடிகள் உங்கள் மேல் வைக்கப்பட்டு தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா? குனிந்து கொண்டிருக்கிறீர்களா? நிமிர முடியவில்லையா? ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நீ செய். உன் இஷ்டப்படி அல்ல, நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறதை நீ செய். நான் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன். எகிப்தினுடைய நுகத்தடிகளை நான் முறியடிப்பேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான சத்துருக்கள், உன்னை சிறைப்பிடிக்கும்படியாக நினைக்கிறதான மக்களுடைய இஷ்டத்திற்கு நான் உன்னை விடுவிப்பேன். உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை. நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 1000 பேரை துரத்துவீர்கள். நான் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளிடுவேன். நீங்கள் ஒரு சின்ன கூட்டமாய் இருக்கலாம், ஆனால் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்து ஓடும்படி நான் உங்களுக்கு பலன் செய்ய, ஞானத்தை கொடுக்க, கிருபைகளை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீ என்னுடைய வார்த்தையின்படி நடந்தால் நான் உன் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உன் வீட்டில், உன் குடும்பத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும். கர்த்தர் வருவாரே என்றால் உன் வீடு பிரகாசம் உள்ளதாய் மாறும், அந்தகாரங்கள் விலகி ஓடும், சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படும், உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன்னை பார்க்கிற ஒவ்வொருவரும் உன்னை கனம் பண்ணுவார்கள். மெய்யாகவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்றதான பயம் அவர்களுக்குள் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சிரசின் மீது கடந்து வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த பெஹ்குட்டாய் என்கிறதான இந்த பகுதியில ஆண்டவர் சொல்லுகிறதான அடுத்த காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 14வது வசனம் தொடங்கி ஆண்டவருடைய ஒரு வேதனையின் சத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு செவிகொடாமலும்
இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் என்று ஆண்டவர் துவங்குகிறார். தேவ பிள்ளைகளே, அநேக மக்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான மனது இல்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு முதலாவது செவி கொடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் இல்லை. They don't want to listen to God. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு அவங்களுடைய மனது அவர்களுக்கு இடம் கொடுப்பது இல்லை. உலகத்தின் செய்திகளை கேட்க ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து சாய்ந்து போகிறார்கள். தேவனுடைய கட்டளைகளின் காரியங்களை சொன்னால் அவருடைய மனம் பேதலித்து போகிறது. தேவனுடைய கட்டளைகளை குறித்து சொன்னால் அவருடைய உள்ளம் அரோசிக்கிறது, அதை வெறுக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கட்டளைகளை வெறுத்து அவைகளை அரோசித்து அவைகளை உன்னை விட்டு நீ அப்புறப்படுத்துவாயே என்றால் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை உனக்கு சொல்லட்டும் என்று ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஒரு பெரிய சாபத்தின் அட்டவணையை ஆண்டவர் கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 30 சாபத்தின் காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உன் கண்கள் பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈயையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நடக்கும் பொழுதே நீ மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து விட்டாயே என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு மனம் இறங்கி காரியங்களை அவர் மாற்றுவார், ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுவார், சாபங்களை அப்புறப்படுத்துவார். என்றாலும் இவைகள் எல்லாம் நடந்த பிறகும் இன்னும் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயே என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீது வர இருக்கிறதான அந்த வாதைகளை நான் பின்னும் ஏழத்தனையாய் நான் பெருக பண்ணுவேன், உங்களை நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏழத்தனையாய் 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 என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தண்டனைகளை நாம் சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய கட்டளைகளின் பிரகாரமாய் நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே இவைகள் அல்ல நம்முடைய வாழ்வினுடைய காரியங்கள். நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கட்டளைகளின்படி நடக்காவிட்டால், நான் உன்னை தண்டிக்கும் பொழுது நீ என்னிடத்திலே மனம் திரும்பாவிட்டால், என் முகத்தை நீ நோக்கி பார்க்க ஓடி வராவிட்டால் உன் மீது ஏழத்தனையாய் தண்டனையை பெருக பண்ணுவேன். கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி 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 போய் கொண்டிருக்கும் பொழுது கடைசியில நீ உன் தேசத்தில் இராதபடிக்கு நான் உன்னை அந்நிய தேசத்திற்கு சிதறடிக்க பண்ணுவேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். அதில் குடியிருக்கிற உன் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். 33வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமும் ஆகும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அடே பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான சிதறடிப்புகள் ஏற்படும். குடும்பத்தின் சிதறடிப்பு, சம்பாத்தியத்தின் சிதறடிப்பு, எந்த காரியங்கள் செய்தாலும் அதிலே ஒரு நன்மை இராதபடிக்கு எல்லாம் சிதறப்பட்டு போகிறதான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆனால் இவைகள் எல்லாம் அப்படி போகும் பொழுது 34வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் பொழுது தேசமானது, என்னுடைய தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் பொழுது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வு அடையாதபடியினாலே
அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். So God gives a compulsory rest. நாம் 7வது நாளிலே, ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே ஓய்ந்திருக்காவிட்டால் ஆண்டவர் கம்பல்சரி ஓய்வு கொடுத்து தேசம் தன்னுடைய ஓய்வை ரம்யமாய் அனுபவிக்க முடியாய் கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு தன்னுடைய தேசத்தை ஓய்ந்திருக்க பண்ண செய்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி செய்ய வேண்டியது அவசியம். ஆகினாலே நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்புகிறதான வேளையிலே கர்த்தர் நம்மை மன்னிக்க அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் சென்றிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்காதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி ஒருவேளை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அவைகளை உணர்ந்து என்னிடத்தில் திரும்புங்கள், உங்களுடைய பாவங்களை என்னிடத்திலே அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 41வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும், ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைவு கூறுவேன், நான் உடைய பாவங்களை மன்னிப்பேன். I will forgive all your sins. I will remember my covenant. என்னுடைய உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 44வது வசனத்திலே 45வது வசனத்திலே ஆண்டவர் மிக அழகான காரியங்களை சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதற்கா உன்னை பாவ உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன், உன்னை பாவத்திலிருந்து ரட்சித்தேன், உன்னை என் ஜனமாக நான் மாற பண்ணினேன். ஒரு பொழுதும் நான் அப்படி செய்ய விரும்புவதில்லை. ஆனால் உன் இருதயம் என்னை நோக்கி பார்க்குமே என்றால், என்னிடத்திலே மனம் திரும்புமே என்றால், நிச்சயமாய் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ மனிதனாகிய எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி என்று அவன் சொன்னது போல நீங்களும் சொல்லுவீர்கள் என்றால், என் வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, பெரியோர்களே, தகப்பனே, தாயே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனை நோக்கி பார்த்து என்னை குணமாக்கும் அப்பா, ப்ளீஸ் forgive all my sins Lord, என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும் ஆண்டவர், எப்போது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் நீங்க தான் என்னுடைய துதியப்பா, நான் உம்மைதான் துதிப்பேன், உம்மைதான் உயர்த்துவேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரம் போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே 17ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மீது நம்பிக்கை அல்ல, மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் நமக்கு வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஆனால் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 7வது வசனத்துல பாருங்க, சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறார். 8வது வசனம், அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனாகிய கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற பண்ணுவாராக. நீங்கள் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதான அற்புதமான மக்களாய் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவாராக. உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். 31வது அதிகாரம் 31, 32 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தோடு கூட புது உடன்படிக்கை செய்வேன். ஆண்டவர் உங்களுக்கு புது உடன்படிக்கை செய்வார், உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வாதமாய் என் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கிருபைகளை மென்மேலும் உங்களுக்கு கட்டளையிடுவார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகினாலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் தேவனுடைய கட்டளைகளிலே தொடர்ந்து நடப்பேன், தேவனுடைய வார்த்தையின்படி செய்வேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் என் சந்ததியின் மேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விருப்பப்படுகின்றேன். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் பேசினதான உம்முடைய வசனங்களுக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெஹுக்குட்டாய் என்கிறதான ஆண்டவரே, இந்த பகுதியில் இருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்கிறதான வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்யாமல் போனால் வரக்கூடியதான சாபங்களை சொல்லீர். ஆனால் யாரெல்லாம் உடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பார்களோ அவர்கள் மீது வருகிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எங்கள் ஆண்டவராகிய நீர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய பிள்ளையுடைய கரங்களை நீர் பிடித்து கொண்டு நடத்தும். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை குடும்பங்கள் சாபத்திலே உழன்று கொண்டிருப்பார்கள் என்றால், என்ன காரியங்கள் செய்தாலும் அது உருப்படவில்லையே, காரியங்கள் வாய்க்கவில்லையே, சிதறி போகிறதே என்று சொல்லி கலங்கி நிற்பார்கள் என்றால் அவர்கள் மீது கர்த்தர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தை நீட்டுங்க. பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேணுமா? என்னுடைய ஊழியக்காரனான ஜோமன்ற வியாதிகளை குணமாக்குங்க ஆண்டவரே. வறுமைகளை மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமாய் உடைய ஊழியக்காரனா நான் ஜெபம் பண்றேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டு, கர்த்தரை தன்னுடைய பலனாய் புயபலமாய் மாற்றிக்கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று நீங்க சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ்ந்திருப்பார்களாக நீர் உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய தலைகளை உயர பண்ணுங்க ஆண்டவரே. இவர்கள் உயர்ந்து நடப்பார்களாக ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த டிவி புரோகிராமை நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி. இந்த ஊழியத்தை தாங்குகிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தங்கள் ஜபத்தினாலும் தங்கள் காணிக்கைகளாலும் ஆண்டவரே தாங்குகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Shalom. Amen.